இறைவன் நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினச்சிட்டா, எந்த ரூபத்தில வேணாலும் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்சது. தமிழ்நாட்டில பல பேரோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு சிலரோட பேச்சு திறமையை பார்த்து நான் ஆடி போய் அசந்து போய் இருந்தது உண்டு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு சிலர்லாம் ரோல் மாடலாக எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்குமே நிறையா பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது ரோல் மாடலாக எடுத்திருந்தேன். அதில் ஒருத்தர் தான் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே. உண்மையை சொல்லணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னாடியெல்லாம் பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறையா தடவை அவருடைய சொந்த பந்தங்களெல்லாம் நான் ஒருத்தரையாக போய் பார்த்து எப்படியாவது நான் அண்ணனை மீட் பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா கெஞ்சிருக்கேன், கத்திருக்கேன். இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. அண்ணனை நேரடியாக பார்க்கவும் முடியாது. எப்படியாவது மீடியாவுக்குள்ளே நுழைஞ்சிடலாமான்னு நான் ஒரு நேரம் ரொம்ப அலைஞ்சேன், கண் மூடித்தனமாக அலைஞ்சேன். எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. நேரம்லாம் ரங்கராஜ் பாண்டியனை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு உத்வேகமாக இருப்பார். நம்மளை இவரை மாதிரி நம்ம வரணும், இவரை மாதிரி நம்ம கண்டிப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப உத்வேகமாக இருப்பேன். அன்றைக்கி அவரை மாதிரி ஆக முடியலனாலும் அண்ணனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தில் எப்போயுமே ஒரு 15 அடி 20 அடி தேர்லேருந்து விட்டுட்டு போலீஸ் பாதுகாப்போடு இருக்கும். விஐபி யாராவது வந்தாங்கன்னா, அதுவும் இல்லாமல் மக்களோட பாதுகாப்பு நலன் கருதி ஒரு 15 அடி கேப் விட்டுருப்பாங்க. எனக்கு கடவுள் கிருபையினால் அம்மா ஆண்டாள் அம்மாவோட ஆசையோடு அந்த விஐபி அந்த பாதுகாப்பு நிலையத்துக்குள்ளே எனக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது. அந்த இடத்துல அண்ணன் ரங்கராஜ் பாண்டேவை நான் மீட் பண்ணுறேன். 30 நிமிடம் அவரோட நான் ட்ராவல் பண்ணேன். அதில் ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் நான் அவர் கூட பேசியிருப்பேன். எனக்கு என்ன அவர்கிட்ட பேசுகிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு நினச்சேன், காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சேன். அந்த இடத்துல அம்மா ஆண்டாள் நாச்சியார் அவங்க தான் பெரிய ஆள், வேறு யாருமே பெரிய ஆள் இல்லை. அப்படிங்கும்போது அண்ணன்ட்ட அங்கனக்குள்ளே நான் ஆசீர்வாதம் வாங்கலை. அந்த 3 நிமிஷம் பேசின விஷயத்தில் நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு, அண்ணன் என்னுடைய முன்னுதாரணமே நீங்கள் தான், உங்களை மாதிரி ஆகணும்னு நிறைய நான் முயற்சி பண்ணியிருக்கேன். நானும் ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி வரணும்லாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு சிம்பிளிசிட்டி மேன் நீங்கள் உங்களுடைய கனவுகள் என்றைக்குமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து மடலை சொன்னேன். நிறையா அந்த 3 நிமிஷத்தில் ஒரு சில உரையாடல்கள் போது அண்ணன் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே வந்தார். கடைசியாக போகும்போது தோலை தட்டி கொடுத்துட்டு போனார். இன்னும் எனக்கு அது நினைவு இருக்குது. இதில் நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படலாம், அது நம்ம கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அந்த முயற்சிக்கு காரணமான ஒரு கண்ணில் நம்ம படுவோம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி அண்ணன் ரங்கராஜ் பாண்டியன் என் கண்ணில் நான் பட்டேன். அண்ணனோட நிறையா பேசியிருக்கேன் 3 நிமிஷத்தில். அவருடைய அன்பும் ஆதரவும் கிடச்சிது. அந்த ஆடி தேரோட தேரில் அவர் முன்ன பிடிச்சி இழுக்கும்போது நான் அவர் கூட பின்னாடி நின்று அந்த தேரை இழுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஆசையை கொடுத்த அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.